ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம்லெட் மிளகு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்க்கு கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆம்லெட் மிளகு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம 1 ஸ்பூன் முழு தனியாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பட்டை 2 கிராம்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சியும் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம், அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஆறடிச்சுங்க, மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சுங்க, இந்த அளவு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சுங்க. இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு, இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ அந்த பக்கம் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்குங்க. நம்ம அதுக்குள்ளே இங்கே ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 முட்டையை இது போல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தோசைக்கல்லில் இதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. இது கூடவே மேலே கொஞ்சமாக மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை இது போல் கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு அந்த பக்கமும் திருப்பி இது போல் வச்சுருங்க. இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க. இப்போ எடுத்துடலாம். இது போல் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது கலந்து விட்டுட்டு இப்போ நான் 4 முட்டையை இது போல் ஆம்லெட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா இது போல் அது மேலே இந்த குழம்பெல்லாம் வர்ற மாதிரி கொஞ்சம் ஊற்றி விடுங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான மிளகு ஆம்லெட் குழம்பு ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சுட சுட சப்பாத்தியோ தோசையோ ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதாங்க. ஆம்லெட் மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தி தோசை ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கிரேவி அந்த குழம்பை வந்து நீங்கள் ரைஸில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.